ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். அது எதுக்கு சார் சுக்கிர பயிற்சிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, மாதத்துக்கு ஒரு தடவை போட்டுறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. உங்களுடைய எண்ணங்களுக்கும் எண்ண ஓட்டங்களுக்கும் ஆதங்கத்திற்கும் நல்ல முறையில் பதில் சொல்லணுங்கிறதுக்காக. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கிரகங்களை காட்டிலும் சுக்கிரன், அதாவது குரு பகவானை காட்டிலும் சனி பகவானை காட்டிலும் சுக்கிர பகவான் கொஞ்சம் பவர்ஃபுல். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த சுக்கிர பகவானுக்கு மட்டும்தான் சிவபெருமானுக்கு அடுத்து இந்த சஞ்சீவினி மந்திரம்னு பேர், அதாவது உயிர் திழக்கூடிய மந்திரத்தை தெரிந்தவர் இந்த சுக்கிர பகவான். குரு பகவானுக்கு கூட தெரியாது. அதனால தான் இவருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி. ஆனால் இவர் என்னன்னா, எதிரிகள் கூட, அதாவது தேவர்கள் கூட இல்லாமல் அசுரர்கள் கூட சேர்ந்து அசுரர்களுக்கு பலத்தை கொடுப்பார். அதனால் இவர்கிட்ட கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கணும். இவர் சில இடத்துல மறைஞ்சிட்டார்னா நமக்கு நல்ல வாழ்க்கை, திருமண வாழ்க்கை அமையாது, போக வாழ்க்கை அமையாது. அதே சமயம் வசதி வாய்ப்புகள் வராமல் இருக்கிறதுக்கும் இவர் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இது பொதுவாக ஜாதகத்தில் இருந்தால். ஆனால் இந்த சுக்கிரன் சில இடத்துல இருந்தார்னா நமக்கு கோச்சார ரீதியாக பண வருமானத்தை ஏற்படுத்தி சுகத்தை தந்து வளர்ச்சியை தந்து வெற்றியை தந்து எதிர்பாலினத்தவர்களின் உதவியை பெற்று காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இவ்வளவு அனுகூலம் இருக்குது. இவர் நல்ல இடத்துல இருந்துட்டார்னா, குரு சாதகமாக இல்லாமல் இருந்தால் கூட, இப்போ பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு மறைஞ்சிருக்காரு. ஆனால் சுக்கிரன் சாதகமாக இருந்துட்டார்னா மீனராசி நண்பர்களை போல ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ராசிகள் வேறு யாரும் இல்லை. ஆனால் இந்த தடவை இப்போ வரக்கூடிய சுக்கிர பயிற்சி பல பேருக்கு சில சங்கடங்களை தந்தாலும் பெரிய நஷ்டங்களை ஏற்படுத்த மாட்டார். அதனால தான் இந்த சுக்கிர பயிற்சிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போடுறோம். இதில் பார்த்திங்கன்னா, ஏன்னா ஒரு ஜாதகத்தை எந்த ஜோதிடரும் ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தாருன்னா முக்கியமான 4 கிரகங்களை பார்க்கணும். சுக்கிரன், குரு, செவ்வாய், சனி. இந்த 4 கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்காங்களா, சாதகமான இடத்துல இருக்காங்களா, லக்னாதிபதிக்கு எதிரி ஸ்தானத்தில் இல்லாமல் லக்னாதிபதிக்கு சில இடத்துல மறைஞ்சிருந்தாலும் சில இடத்துல நல்ல இடத்துல இருந்தாலும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்களான்னு ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஒரு ஜோதிடர் பார்க்கும்பொழுது அனலைஸ் பண்ணணும். அப்படி பண்ண தெரிஞ்சால் தான் அவங்க நல்ல ஜோதிடர்கள். இந்த மாதம், இந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி சுக்கிர பயிற்சி ஏற்படுறது. இப்போ இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 31ஆம் தேதி ராத்திரி 11:29 மேலே தான் இந்த சுக்கிர பயிற்சி நடக்கிறது. கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சிம்ம ராசியில் எத்தனை நாளைக்கு இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 24 நாட்கள் சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு சுக்கிர பகவான். அதனால் இந்த சுக்கிர பகவான் எந்தெந்த ராசியினருக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறாருன்னு இப்போ பார்க்க போகிறோம். மேஷ ராசி. அன்பிற்குரியவர்களே, உங்கள் ராசிக்கு 2, 7 கூடியவர் சுக்கிரன். அந்த சுக்கிரன் உங்களுக்கு பாதகாதிபதி, 7ஆம் வீட்டு அதிபதி, பாதகாதிபதி. அதனால் உங்களுக்கு அவர் 5ஆம் இடத்துல போய் அமருவதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக வர வேண்டிய லாபம் வரும். ஆனால் அது பெரிய லாபமாக எதிர்பார்க்க முடியாது. இந்த 24 நாட்கள் அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி காலையிலிருந்து ஆகஸ்ட் 24ஆம் தேதி ராத்திரி வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக சில தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது. இதில் 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் சுக்கிரனுக்கு 4ஆம் பார்வையை கொடுக்குறாரு. அதாவது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை 2ஆம் இடத்துலேருந்து 4ஆம் பார்வையாக பார்க்கறதுனால சுக்கிரன் அந்த இடத்துல கொஞ்சம் பவர் கம்மியாக இருந்தாலும் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால, ஒரு கிரகத்தின் பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் அவருக்கு இதில் சனி பார்வையும் இருக்குது. 2 கிரகங்களின் பார்வையும் சுக்கிரனின் மீது விழுவதன் காரணமாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஒன்றா அன்பு காட்டினாங்கன்னா அன்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆக்ரோஷமாக அன்பு காட்டுவாங்க. அப்படி சப்போஸ் அவங்க உங்கள் பேரில் வெறுப்பு காட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் வெறுப்பும் ஆக்ரோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதன் காரணமாக நீங்கள் அந்த இடத்த பார்த்து இடம் பொருள் ஏவல் அறிந்து உங்களுடைய வாழ்க்கை துணையை
உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், உங்களுடைய நெய்பர்ஸ் கிட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பழகணும். சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி 5ல் போய் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், குடும்பம் சார்ந்த விஷயத்தில் வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் பூர்த்தியாகும். என்ன வளர்ச்சி அப்படின்னா, குடும்பத்தில் பண வரவு ஏற்படும். குடும்பத்தில் இது நாள் வரை இல்லாத அளவுக்கு வம்ச விருத்தி செய்திகள் உங்களுக்கு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாலோ, இல்லை உங்களுடைய குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம், இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் புகுந்த வீட்டுக்கு போயிருக்கீங்க, அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு, உங்களுடைய நாத்தனாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் கூட உங்களுடைய அதிர்ஷ்டத்தின் காரணமாக அந்த பெண்ணுக்கும் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் இந்த 24 நாட்கள் லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். 5ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறதுனால இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவார்கள். அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஏன்னா சூரியனும் பின்னாடியே வந்துட்டுறாரு, சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதன் காரணமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் ஆகஸ்ட் 15க்கு மேலே. அதனால் ஆகஸ்ட் 15லேருந்து ஒரு 9 நாட்கள், ஆகஸ்ட் 15லேருந்து ஆகஸ்ட் 24, ஆக்சுவலாக ஆகஸ்ட் 16 தான் சூரிய பயிற்சி, ஆவணி மாத பிறப்பு. ஆனால் ஆகஸ்ட் 15லேருந்து உங்களுக்கு அரசாங்க அனுகூலம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். படிக்கிற குழந்தைகளுக்கு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் உண்டான ஃபீல்டு எதுவோ அதில் நீங்கள் பரிமளிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு குறிப்பாக எதிர்பாலின பொருட்கள், எதிர்பாலினத்தவர்களுக்கு உண்டான பொருட்களை வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியானது ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரைக்கும் நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆகஸ்ட் 26ஆம் தேதி தான் செவ்வாய் பயிற்சி. அதனால் செவ்வாயுடைய பார்வை, பரிபூர்ண பார்வை சுக்கிரனுக்கு இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தைகள் சற்று அதிகமாக உஷ்ணமாக இருந்தாலும் அது அடுத்தவங்களுக்கு அதை கேட்கும் பொழுது எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. நீங்கள் கோபமாக பேசுவீங்க, கடினமான வார்த்தைகளை சொல்லி திட்டுவீர்கள், ஆனால் கேட்குறவங்க சிரிச்சுட்டு போயிடுவாங்க. என்ன காரணம்னு நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்கன்னு நினச்சிட்டு. ஸோ பார்க்குறவாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசுகிறது இனிமையான வார்த்தைகளாக இருக்கும். ஆனால் நீங்கள் பேசக்கூடிய உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் அது எவ்வளவு கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகிறீங்கன்ட்டு. அதனால் உங்களுக்கு எந்த விஷயத்திலும் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயம் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இந்த சுக்கிர பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் நற்செய்திகள் வரும். எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய கௌரவத்தை பாதுகாத்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். உங்கள் பேரில் யாராவது குற்றம் சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு தப்பு சொல்கிறாங்கன்னா அது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக யார் பேசுவாங்கன்னா உங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கலீக், எதிர்பாலின கலீக் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசி அவர் அப்பேற்பட்ட நபர் கிடையாது, ஏன்னா எங்களை மாதிரி நாங்கள் ஒரு 4-5 லேடிஸ் இருக்கோம், எங்களை பற்றி தப்பாக பேச மாட்டார், அதனால் இவர் தப்பு பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு உங்களை பற்றி பெருமைப்படக்கூடிய பேசக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியானது தன லாபத்தை தரக்கூடிய சுக்கிர பயிற்சியாக இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை ஏற்படுத்தக்கூடிய சுக்கிர பயிற்சியாக இருக்கும். ஸோ இந்த சுக்கிர பயிற்சி ஜூலை 31 ராத்திரியிலேருந்து ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரைக்கும் இந்த 24 நாட்கள் சுக்கிர பயிற்சியின் பலன்களை அதிகப்படுத்தி நடத்தி கொள்வதற்கு நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்ய வேண்டும். அம்பாள் வழிபாடுனா மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். அம்பாள்னா துர்க்கையும் அம்பாள்னு சொல்லுவோம், மகாலட்சுமி அம்பாள்னு சொல்லுவோம், அதே மாதிரி சரஸ்வதி அம்பாள்னு சொல்லுவோம். பொதுவாக பெண் தெய்வங்களை அம்பாள் என்று சொல்வது நமது நாட்டின் தார்மீக கடமையாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் குறிப்பாக வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்ட்டு பார்த்தா மகாலட்சுமி வழிபாடு. அதுவும் குறிப்பாக நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளை தாமரை கொண்டு அவளை அர்ச்சனை செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படாது. கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கும். தொடர்புகள் மூலமாக, நட்பின் மூலமாக உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பாள் அந்த அம்பிகை. அதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். ரிஷபராசி, அன்பார்ந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு ரிஷபராசியின் அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ராசிநாதன் 4ஆம் இடத்துக்கு போகிறது யோகமான பலன். தொழில் சிறக்கும். அதுவும் கலைத்துறை நண்பர்களுக்கு, மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படும். வீட்டில் வசதி வாய்ப்புகள், தங்க நகை வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படும்.
வீட்டில் வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்கள் வீட்டை மட்டும் இல்லைங்க, உங்களையும் அழகுபடுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சனி பார்வையில் இருக்காரே அப்படின்னா உங்களுடைய நேர விரையும் உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா இந்த ஐப்ரோ லைனிங் பண்ணுறது, இந்த மாதிரி முழக அழகை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இந்த 24 நாட்கள் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண்களே தங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்லர் போகிறது, பார்லரில் போயிட்டு ஃபேஷியல் பண்ணிக்கிறது, இதெல்லாம் இந்த மாதம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மற்ற மாதங்களை காட்டிலும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, என்ன தான் உங்களை அழகுபடுத்திக்கிட்டாலும் உங்கள் மனசுக்குள்ளார ஏதோ ஒரு விஷயம் உங்களை தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ராசிநாதன் சுக்கிரன் நீச்ச ஸ்தானத்தை நோக்கி பயணிச்சிட்ருக்காரு. ஆனால் அங்கே போனால் அவர் நீச்ச பங்கமாகார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் கடன் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஆண்களோ பெண்களோ உங்களுடைய கடன் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இது தொழில் ரீதியான கடனா இல்லை வேலை ரீதியான கடனாங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியவர், நீங்கள் ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இப்பொழுது அதை பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வருது. அதற்கு உண்டான உதவிகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். யார் உதவி பண்ணுவான்னா உங்களுடைய வெல்விஷர்ஸ், உங்களுடைய நலம் விரும்பிகள், உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க. சார் நான் உங்களுக்கு பண உதவி பண்ணுறேன், வாங்க நான் உங்களுக்கு பேங்க்கில் ஜாமீன் கையெழுத்து போடுறேன், உங்களுக்கு ஷூரிட்டி கையெழுத்து போடுறேன் அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு போய் அவங்க லோன் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் அவசரப்பட்டு லோன் வாங்கிடாதீங்க. ஏன்னா தசமஸ்தானத்தில் இருக்கிற சனி வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது நீங்கள் புதுசாக தொழில் துவங்கினா அது மேலும் வளர்ச்சி அடையும். இப்போ நீங்கள் தொழில் துவங்கினீங்கன்னா ஒரு தடுமாற்றத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தும். அதனால் இன்னும் ஒரு 2-3 மாதம் வெயிட் பண்ணுங்கள் புதுசாக தொழில் துவங்கிறதுக்கு. இப்போத்துலேருந்தே உங்களுக்கு யாரெல்லாம் அக்ரிமெண்ட், அதாவது ஷூரிட்டிஸ் கையெழுத்து போடுறேன்னு சொன்னாலோ அவாட்டெல்லாம் உங்களுடைய நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்களுக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் வரதுனால, நெஞ்சு பகுதியில் வரதுனால சளி தொந்தரவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அஜீரண கோளாறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நெஞ்சு பகுதியில் அதாவது இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு, மூச்சுக்குழாய் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே ஆஸ்துமா தொந்தரவு இல்லாட்டி இந்த ப்ளூரல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க இவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயங்கள் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த மாதத்தில் நீங்கள் இந்த 24 நாளில் உங்கள் வீட்டிலையோ இல்லை உங்கள் நிலத்திலையோ போர் போடணும் அப்படின்னா நீங்கள் போர் போட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணீர் நல்ல வளர்ச்சி, நல்ல ஈல்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த சுக்கிர பயிற்சியானது ரிஷபராசிக்கு அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி தான் உங்கள் ராசியில் இருக்கிற செவ்வாய் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. 22ஆம் தேதி ஆகஸ்ட் 22ஆம் தேதி புதன் சிம்ம ராசியிலிருந்து பின்னோக்கி வக்கரகதியில் கடகராசிக்கு வராரு. அந்த சமயத்திலும் உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். புதிய தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் அவசரப்பட்டு இப்போ புதுசாக ஆரம்பிச்சிடாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் ஏற்படாது, எக்ஸப்ட் ஃபார் தட் அந்த சளி தொந்தரவு இல்லை மூச்சுக்குழாய் இன்ஃபெக்ஷனை தவிர. படிக்கிற குழந்தைகள்லாம் அமோகமான படிப்பாற்றலை வெளிப்படுத்துவார்கள். கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த 24 நாட்கள் இருக்கும். மொத்தத்தில் தொழில்துறையினர், வியாபாரிகள் வளர்ச்சி ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்கிறதுனால இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அம்பாளையே குருவாக ஏற்று வழிபட வேண்டும். குறிப்பாக காஞ்சி காமாட்சி அம்மன் இல்லாட்டி மதுரை மீனாட்சி அம்மன் இல்லாட்டி கோமதி அம்மன், அதாவது திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற கோமதி அம்மனை, சங்கரன் கோவிலில் இருக்கிற கோமதி அம்மன், அந்த சங்கரன் கோயில் கோமதி அம்மனை வணங்கி வழிபடுங்கள். வீட்டிலேருந்தே வழிபடலாம். இதுக்காக சங்கரன் கோயில் போகணுங்கிற அவசியம் இல்லை. போயிட்டு வந்தேன்னா இன்னும் விசேஷம். போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அம்பாளை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு அனைத்து விதமான யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து, சுகத்தை கொடுத்து, சந்தோஷத்தை ஏற்படுத்தி, வசதி வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய ஒரு சிறப்பான சுக்கிர பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி அமையும். மிதுன ராசி
அன்பார்ந்த மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன், விரையாதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாக 3ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வருது ரொம்ப யோகத்தை ஏற்படுத்தும், பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம். விரையாதிபதி மறைவதன் மூலமாக செலவுகள் குறைகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தும். இதில் விரயஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாயின் பார்வையில் சுக்கிரன் வராரு அப்படின்னா வழக்கு சார்ந்த விரயங்கள் குறைந்து உங்களுக்கு வெற்றி செய்திகள் வருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி எதிர்வாழ் இனத்தவர்களின் உதவியை கொண்டு அந்த வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான சுக்கிர பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்க போகிறது. உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயம், உங்களுடைய சுயார்ஜித சொத்து, வீடு மனை வண்டி வாகனம், இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா இந்த ஆகஸ்ட் 24க்குள்ளார உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நீண்ட நாட்களாக வழக்கு சார்ந்த விஷயங்களுக்கு செலவு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இப்பொழுது இந்த ஒரு 24 நாளில் செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்கிறது. அதாவது வருமானம் வருதோ இல்லையோ செலவை குறைச்சாலே சேமிப்பு. நம்ம கடன் வாங்கி செலவு பண்ணுறதை விட கடன் வாங்காமல் இருக்கிறதே பெரிய சேமிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்த மிதுன ராசிக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக இதில் நல்ல விஷயம் என்னென்னா, இளைய சகோதர சகோதரிகள், குறிப்பாக சகோதரிகள், உங்களுடைய மிதுன ராசியில் பிறந்தவர்களுடைய இளைய சகோதரிகள் எழுச்சி மிகு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் நல்ல பலன்கள் தரக்கூடிய சுக்கிர பயிற்சி. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், சுக்கிரனின் பார்வையில் 9ஆம் இடத்து சனி வந்திருக்கிறதுனால இந்த 24 நாட்கள் சுக்கிரன் டீச்சர், அவருடைய ஸ்டூடெண்ட் வந்து சனி வக்கரகதியில் இருக்கார் 9ஆம் இடத்துல. இந்த சுக்கிரனின் பார்வையில் அந்த மாணவன் வந்திருக்கிறதுனால சனி உங்கள் வீட்டில் ஏற்படுத்திகிட்டு இருக்கிற மருத்துவ செலவுகளை, வரவேண்டிய லாபத்தில் இருக்கின்ற தொய்வுகளை மறைக்கக்கூடிய வகையில், குறைக்கக்கூடிய வகையில் இருப்பார். தொய்வுகள் விலகிறதுனால உங்களுக்கு லாபம் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு திடீர் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளால் வரவேண்டிய அங்கீகாரம், வரவேண்டிய மரியாதைகள் கிடைக்காமல் இருந்ததுன்னா இப்பொழுது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனியின் 3ஆம் பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு இருக்குது. இந்த சனி சுக்கிரனின் பார்வையில் சனி வர்றதுனால தன்னுடைய நெகட்டிவ் பார்வையை உங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றி கொடுப்பார் சனி. அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். அதே சமயம் அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால இது நாள் வரைக்கும் சனி உங்களுக்கு கடன் தொல்லைகளையும் பண விரயங்களையும் ஏற்படுத்திட்டு இருந்தார். அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த செலவுகளை ஏற்படுத்திட்டு இருந்தார். இந்த சுக்கிரனின் பார்வையில் சனி வர்றதுனால மருத்துவ செலவுகள் குறைந்து, ஆரோக்கிய செலவுகள் குறைந்து, குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இத்தனை நாளாக செலவுகள் இருந்தது, நிம்மதி இல்லாமல் இருந்தது. இப்போ செலவும் குறையும், நிம்மதியும் குறையும். உங்களுடைய தந்தை வழியில் இருந்த மருத்துவ செலவுகள் குறைவதன் மூலமாக உங்கள் குடும்பத்துக்கு நிம்மதி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, 24ஆம் தேதி ஆகஸ்ட் 24ஆம் தேதி சிம்ம ராசியிலேருந்து கன்னி ராசிக்கு போகும்பொழுது சுக்கிரன் நீச்ச பங்க பலனை அடைகின்ற பொழுது வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். ஸோ அடுத்த இப்போ இருக்கிற சுக்கிர பயிற்சி மட்டும் இல்லாமல் அடுத்த சுக்கிர பயிற்சியும் மிதுன ராசிக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் செலவுகள் ஜாஸ்தியாகும் அடுத்த சுக்கிர பயிற்சி. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இப்போத்துலேருந்தே பணத்தை சேமிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுங்க. இந்த சுக்கிர பயிற்சிக்கு உண்டான பரிகாரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படின்ட்டு பார்த்தேன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. முருகன் வழிபாடு, முருகனை தனியாக வழிபடக்கூடாது. முருகன் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியாக இருக்க வேண்டும். திருத்தணி முருகனை வழிபடுங்கள். திருத்தணி முருகன் வழித்துணை வருவான். உங்களுக்கு இந்த மாதம் நிறைய ட்ராவல் வரப்போகிறது. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு போயிருக்கார். 4ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்தை, 9ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்தை சுக்கிரன் பார்க்கறதுனால தொழில் ரீதியான அலைச்சல்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு வழித்துணை வருவதற்கு அந்த திருத்தணி முருகன் உங்களுக்கு துணை இருக்க வேண்டும். வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியின் அருள் உங்களுக்கு கிடைப்பதன் மூலமாக திருமண வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற சுக்கிர பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி அமையும். கடகராசி, அன்பார்ந்த கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி உங்கள் ராசியில் இருக்கிற சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. பொதுவாக பாதகாதிபதி ராசியில் இருக்கிறது பெருசாக கெடுபலனை ஏற்படுத்தாட்டினாலும் நல்ல பலனை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் சில தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்திகிட்டு இருப்பார். அதாவது எதிர்பார்த்தவர்கள் விஷயத்தில், கூட ஒர்க் பண்ணுறவங்க விஷயத்துலலாம் நீங்கள் நல்லது சொன்னால் கூட அவங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருப்பார். இப்போது
2ஆம் இடத்திற்கு சுக்கிரன் பயிற்சியாகி சனிக்கு தன் பார்வையை கொடுக்கிறாரு. அதனால் சனியின் அஷ்டம சனியின் பாதிப்புகள் குறையக்கூடிய யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தசமஸ்தானாதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கார், சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கார். அதனால் லாபத்துக்கு குறைவு இருக்காது, வருமானத்துக்கு குறைவு இருக்காது. இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது. செவ்வாயுடைய பார்வை லாபஸ்தானத்திலேருந்து உங்கள் 2ஆம் இடத்துக்கு இந்த சுக்கிரனுக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு வாக்கு சாதுரியம் ஏற்படும். வார்த்தைகளில் இனிமை கூடுவதற்கு, ஆனால் அதிகாரத்தோடு பேசுவீங்க. நல்ல சாஃப்டாக தான் பேசுவீங்க, ஆனால் அதிகாரத்தோடு பேசுவீங்க. அதனால் அடுத்தவர்கள் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை மட்டும் இல்லை, உங்கள் வார்த்தைக்கு மகுடிக்கு மயங்கின பாம்பு போல் அடங்கி இருப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த கடக ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், பாட்டு பாடுறவங்க, ஹெச்ஆரில் இருக்கிறவங்க, தொண்டை சம்பந்தப்பட்ட வேலை செய்கிற எல்லாருக்குமே அமோகமான பலன்கள் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாயாருடனான மனஸ்தாபம் விலகி குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். குடும்ப தலைவிகளுக்கு இனிமையான வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகி இனிமையான ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் இனிமையான வார்த்தைகள் மூலமாக குழந்தைகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய எதிரிகள் கூட உங்களை மதிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான சுக்கிர பயிற்சி இந்த ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரைக்கும். நீங்கள் கேட்கலாம், சார் யோகாதிபதி எங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார், ஆனால் 2 யோகாதிபதிகளும் லாபஸ்தானத்தில் இருக்காங்க, ஆனால் பாதகாதிபதி எங்கள் 2ஆம் இடத்துக்கு போயிருக்காரு, இதனால் வார்த்தைகளால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டால் வரவே வராது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இந்த சுக்கிரனுக்கு பாதகாதிபதிக்கு யோகாதிபதி செவ்வாயின் 4ஆம் பார்வை கிடைக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்காது, எதிர்ப்புகளை உருவாக்காது. உங்களுக்கு எதிரிகளை கூட நட்பு பாராட்டுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுத்தும். அதாவது என்னென்னா, நம்ம பேசுகிறத வார்த்தையை எப்படி எந்த இடத்துல எப்படி ட்விஸ்ட் பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சிடும். இந்த சுக்கிர பயிற்சியில் இந்த கடகராசியில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தப்பான வார்த்தையை கூட சாதகமாக மாற்றி அமைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு படத்தில் ஒரு மறைந்த நடிகர் அவரை பார்த்த உடனே அந்த ஒரு படத்தை அப்படிங்கிற மாதிரி அந்த டைலாகை மாற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி மாற்றும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு வழிவகுக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், என்னோடய வீட்டை நான் வாடகைக்கு விட்டேன், எனக்கு பணமே வரல, வாடகைக்கு விடலான் இருக்க, வீடு யாரும் வாடகைக்குள்ள, என்னோடய இடத்த நான் விற்கலான்னு பார்க்குறேன், விற்க முடியல அப்படின்னு சொல்கிற வாடகைக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால விவசாய நண்பர்கள் வளர்ச்சி அடைவார்கள். விவசாயத்துக்கு தேவையான நீர் ஆதாரம் பெருகக்கூடிய யோகம் இந்த மாதத்தில், அதாவது இந்த 24 நாட்களில் ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகஸ்ட் 24 வரைக்கும், ஆடி 15லேருந்து ஆகஸ்ட் 24ங்கிறது ஆவணி 10 தேதி வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகிறது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணபலம் அதிகரிக்கிறதுனால செல்வாக்கு மிக்க நபர்களின் தொடர்பு ஏற்பட்டு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். எதிரிகளாக உங்களுக்கு பங்காளி சண்டை நடந்திருக்கும், அவங்க கூட உங்கள் வீட்டுக்கு தேடி வருவான். அண்ணா சௌக்கியமாக எப்படி இருக்கு, நல்லா இருக்கீங்களா, நான் ஏதோ மனஸ்தாபம் நம்ம சண்டை போட்டுட்டோம் அப்படின்னு அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட இறங்கி பேசுகிறதுக்கும் அதற்கேற்றார் போல நீங்களும் அவர்களுக்கு மரியாதை கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த சுக்கிர பயிற்சியானது கடகராசிக்கு பாதகாதிபதி 2ஆம் இடத்துக்கு வந்தாலும் யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நன்மைகளை தரக்கூடிய, வருமானத்தை ஏற்படுத்துகின்ற, குடும்ப அமைப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான சுக்கிர பயிற்சியாக இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தா நீங்கள் வணங்க வேண்டியது முருகப்பெருமானை. ஏன் அப்படின்னு கேட்டால், செவ்வாயின் பார்வையில் இந்த சுக்கிரன் இருக்க போகிறாரு ஆகஸ்ட் 24 வரைக்கும். இந்த முருகனின் பார்வையில் சுக்கிரன் இருக்கிறதுனால அம்மாவும் பையனும் இருக்கிற மாதிரி, அதாவது அம்பிகை துர்கை ப்ளஸ் முருகன் இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி தெய்வ வழிபாடு செய்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்குது அந்த மாதிரி அமைப்பு. அம்பாளும் முருகனும் சேர்ந்து இருக்கிறது. அதே மாதிரி தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் இருக்குது. அங்கே ரொம்ப விசேஷமான கோயில். இப்போ கேட்டதுக்கப்புறம் தான் நம்ம போகணுன்ட்டு ஆசைப்பட்டிருக்கேன்.
இந்த மாதிரி நிறையா கோயில்களில் வந்து முருகனும் அம்பாளும் சேர்ந்து இருக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி அம்மா பையனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால இந்த சுக்கிர பயிற்சி வளர்ச்சியை தரும், வருமானத்தை ஏற்படுத்தும், குடும்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சிம்ம ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை, இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு தேவையில்லாத சில மறைவு ஸ்தானங்களில் சிக்கலை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. மறைவான செலவுகளை தெரியாமல், வீட்டுக்கு தெரியாமல் சில தவறுகளை செஞ்சிட்ருக்கீங்க. அதற்கு அதாவது இது தப்புன்னா உடனே, தவறுனா உடனே பெருசாக பாவம்னு கிடையாது. ஏதோ சின்ன விஷயமா இருக்கும், அம்மாவுக்கு தெரியாமல் இதை பண்ணலாமே, கணவருக்கு தெரியாமல் இந்த செலவை பண்ணலாமே, அப்படின்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் இப்பொழுது சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே சூரியனும் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. ஆகஸ்ட் 22ஆம் தேதி புதன் உங்கள் ராசியிலேருந்து பின்னோக்கி நகர்ந்து விரயஸ்தானத்துக்கு போகிறதுனால குடும்பம் சார்ந்த சில செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர, ஆனால் அது கடன் சார்ந்த செலவாக இருக்குமே தவிர ஆரோக்கியம் சார்ந்த செலவாக இருக்காது. 3ஆம் வீட்டு அதிபதி உங்கள் ராசிக்குள்ளே வரதுனால கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றத்தை தரக்கூடிய செய்திகளை தரக்கூடிய வகையில் இருக்கும். இளம் வயது ஆண் பெண்கள் காதல் வயப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக, அதுவும் கலைத்துறை சார்ந்த தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இத்தனை நாளாக யார் உங்களை திட்டிகிட்டு இருந்தாங்களோ அவங்களே உங்களை கூப்பிட்டு வச்சு, என்னமோப்பா ஏதோ உன்னை பார்த்த உடனே கோபம் வந்தது, ஆனால் உன்னை பழகினதுக்கு அப்புறம் தான் தெரியுது உன்னை மாதிரி நல்ல பையன் யாரும் இல்லை, அப்படின்னு ஒரு நல்ல பொண்ணு யாரும் இல்லைன்னு உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்குது. ராசிக்குள்ள சுக்கிரன் வரதுனால தசமஸ்தானத்திலேருந்து செவ்வாயின் பார்வை கிடைக்கிறது. இதன் காரணமாக தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும், இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடமாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்கிறதுக்கும் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போனோடனே கோர்ட்டில் நடக்கிற கேஸில் வந்து நல்ல செய்தி வரும், உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும்னு. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இப்போ வருது. அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கும் உங்கள் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். அதே சமயம் உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்தில் லாபம் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதாவது முக அழகுன்னு சொல்லுவாங்க. அப்போது அப்படிப்பட்ட ஒரு அழகான சூழ்நிலை உங்களுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களை பார்த்தாலே என்னமோ தெரிலப்பா, உன்னை பார்த்த உடனே உங்கள்கிட்ட பிஸ்னஸ் பண்ணணுன்னு தோன்றது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர்த்துக்கு. அப்படிப்பட்ட ஒரு முக லட்சணம் உங்களுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. இதுக்கு பேர் மகாலட்சுமி லட்சணம்னு பேர். இந்த மகாலட்சுமி லட்சணம் சிம்மராசிக்கு வரக்கூடிய நேரம் வந்து ஜூலை 31 ஆகஸ்ட் 24 வரைக்கும் இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம், பிஸ்னஸ் விஷயத்தில் உங்களுடைய பார்ட்னர்ஸ்குள்ளே இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் உங்களுக்கு எதெல்லாம் நெகட்டிவாக இருந்ததோ அத்தனையும் பாசிட்டிவாக மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த சுக்கிரனுக்கு உண்டு. அதன் காரணமாக உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்கள் எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். நீங்கள் ஒரு 10வது படிக்கிற பையனோ பொண்ணாக இருக்கீங்க, இல்லை 12வது படிக்கிற, இல்லை காலேஜ் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மனசு தடுமாறுறதுக்கு என்ன காரணம்னா 7ஆம் இடத்துல இருக்கிற சனியின் பார்வையில் சுக்கிரன் வரார். எப்படி சுக்கிரனின் பார்வையில் சனி வந்தால் நல்லது பண்ணுவாரோ அதே மாதிரி சனியின் பார்வையில் சுக்கிரன் வரும்பொழுது சுக்கிரன் வந்து சற்று தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்துவார். உங்களை விட வயதில் மூத்தவர்களுடன் நட்பு பாராட்டுவதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு லக்ஷ்மண் ரேகா போட்டுண்டு செயல்படுறது நல்லது. தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. தவறுகள்னால் அதாவது கேரக்டர் அசாசினேஷன் நடக்கிறதுக்கு இது வாய்ப்பை ஏற்படுத்தும். தப்பான நபர்களுடன் தொடர்பு ஏற்பட்டு டாஸ்பேக் விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புகைப்பிடித்தல், இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து வயது மூத்தவர்கள், என்னை விட ஒரு 2 வயசு அண்ணன், பெரிய அண்ணாவாக இருப்பான், இல்லை 5 வயசு இருப்பான், அவங்க கூட போகும்போது வாடா கிரிக்கெட் போகலாம், வாடா விளையாடுறதுக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே இதை சாப்பிட்டு இதை பிடிச்சி பாடுறா அப்படின்ட்டு சொல்லிட்டு கையில் வந்து வெள்ளை ஊதுகுழலை கொடுத்து உங்களை சிக்கலில் ஏற்படுத்துறதுக்கு, தவறான பாதையில் பயணிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். சுக்கிரன் நல்லதையும் பண்ணுவார். அதே சமயம் சனியின் பார்வையில் வரக்கூடிய சுக்கிரன் மூத்தவர்களால் உங்களுக்கு சங்கடங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானத்தையும்
சமயோஜித புத்தியையும் பயன்படுத்தி கொள்வது நல்லது. இந்த சுக்கிர பயிற்சியானது சிம்ம ராசிக்கு நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கணும்னா என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா, இந்த ஒரு மாதத்துக்கு ஐம்புலன்களையும் அடக்கி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு சிக்கல்கள் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையும் சமயோஜித வார்த்தைகளையும் பயன்படுத்துவதற்குண்டான யோகத்தை அந்த ஆஞ்சநேயர் ஏற்படுத்தி கொடுப்பார். அதன் மூலமாக நேர்மையாகவும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நல்ல வாழ்க்கை அமையறதுக்கு உதவிகரமாக இருக்கும். கன்னிராசி, அன்பிற்குரிய கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 2-9 யோகாதிபதி கிரகமான சுக்கிரன் விரயஸ்தானத்துக்குள்ளே வரப்போகிறாரு சிம்மராசிக்குள்ளே. இதன் காரணமாக செவ்வாயின் பார்வையில் வரப்போகிறாரு. 3-8 அதிபதியான செவ்வாயின் பார்வையில் சனியின் பார்வையில் வரப்போகிறாரு. இதன் காரணமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் செலவுகள், உங்கள் குடும்பத்தினருக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய வகையில் செலவுகள், உங்களுடைய தனிப்பட்ட செலவுகள், யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத சில செலவு இருக்கும்ல, அந்த செலவெல்லாம் இந்த மாதம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆனால் அது இல்லாமல் பண்ண முடியாது. இந்த மாதம் இருக்கும், ஆனால் சில செலவுகளை குறைச்சிக்கலாம், சில செலவுகளை இல்லாமல் பண்ணலாம். அந்த இல்லாமல் பண்ணக்கூடிய செலவுகளை இப்போ பண்ண முடியாது. குறைக்கக்கூடிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிந்த வரைக்கும் உங்களுடைய ரகசியங்களை வெளியில் சொல்லக்கூடிய வகையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்ததுன்னா அதை தவிர்க்கிறது நல்லது. அதாவது ரகசியத்தை வெளியில் சொல்லாதீங்க. ஏன்னா சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு இப்போ வர்றதுனால உங்களுக்கு ரகசியங்களை காப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அடுத்தவங்களுடைய ரகசியத்தையும் காக்கணும், உங்களுடைய ரகசியத்தையும் காக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் கடன் சார்ந்த விஷயங்களில் எதிர்பாலினத்தவர்களின் உதவி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. 9ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால தந்தை வழியில் செலவுகள் ஏற்படும். இதில் அடுத்த மாதம், அதாவது ஆவணி மாதம் 15ஆம் தேதி, ஆவணி மாதம் 1ஆம் தேதி, ஆகஸ்ட் 15ஆம் தேதி சூரியனும் விரயஸ்தானத்துக்கு வராரு. விரையாதிபதி பித்ருகாரகன் சூரியன் விரயஸ்தானத்துக்கு வராரு. அந்த சமயத்தில் செவ்வாயின் பார்வையில் வரும்பொழுது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆகஸ்ட் 15லேருந்து ஆகஸ்ட் 24க்குள்ளார தந்தைக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு இளைய சகோதரர்கள் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் வியாபாரிகளுக்கு, கலைத்துறை சார்ந்த வியாபாரிகளுக்கு செலவுகளையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும், படிப்பு சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்க, மற்ற எதிர்பாலினத்தவர்கள் சார்ந்த பொருட்களை வியாபாரம், இந்த சாரி மெட்டீரியல்ஸ் வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்க, சார் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சூரத்துலேருந்துலாம் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் கொண்டு வராங்க. அவர்களுக்கெல்லாம் இமிட்டேஷன் ஜுவல்லரி, அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் செலவுகளை மட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு செலவுகளை கொடுக்கும்னு சொன்னேன், ஆனால் சேமிப்புகளையும் இது ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. என்ன மாதிரி சேமிப்புன்னா, நம்ம ஊரில் நம்ம டிவிலலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்போம், 90s கிட்ஸ் பார்த்துருப்பாங்க, உங்களுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும்னு. உங்களுடைய செலவை சேமிப்பிலேருந்து ஆரம்பிங்க, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஆரம்பிங்க. உங்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் சிலருக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். எதனால் அப்படின்னு கேட்டால், பூமி தொடர்பான விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயத்துக்காக நீங்கள் செலவு பண்ணும்பொழுது அதற்கு உண்டான பண தேவைகளை கடன் மூலமாக தான் சரி செய்ய முடியும். பூமி தொடர்பான லாபம் ஏற்படும். நான் சொந்த வீடு வாங்கலாமா, நான் சொந்தமாக ஆஃபீஸ் வாங்கலாமா, இல்லை எனக்கு நான் அட்வொகேட் சார், எனக்கு அட்வொகேட்டுக்கு ஆஃபீஸ் வேணும், அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாமா, லீஸுக்கு எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறவாளுக்கெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சி அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த முதலீடுகள் உங்களுக்கு செலவுகளாக இருந்தாலும் அது வருங்கால முதலீடாக இருக்கும். வருங்காலத்தில் உங்களுக்கு அது லாபத்தை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூலை 31லேருந்து ஆகஸ்ட் 24க்குள்ளார கன்னிராசி நண்பர்கள் தங்கம், வைரம், வெள்ளி போன்ற பொருட்களின் மீது முதலீடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு செலவாகும். ஆனால் அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அது உங்களுக்கு வருங்காலத்தில் லாபத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதத்திற்கு உண்டான இந்த ராசியில் பிறந்த, அதாவது கன்னி ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வெளிநாட்டு பிரயாணங்களை ஏற்படுத்தும். நான் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கிட்டத்தட்ட 4 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், எனக்கு கிடைக்கவே இல்லை சார், யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாள் சார்னா, இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலத்தை, அதற்கு உண்டான அந்த ஃபாரின் போகிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்.
உங்களுடைய மேலதிகாரிகள் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு மெயில் போடுவாங்க, யூ ஹவ் பீன் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் ஓவர்சீஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ளீஸ் ஷேர் யுவர் கன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு உடனே எஸ்ன்னு போட்டு உங்களுடைய இம்பார்ட்டன்ஸை உங்களுக்கு தேவைங்கிறத காமிச்சிடாதீங்க. உடனே எஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் பட் ஐ வாண்ட் டு நோ தி ப்ரொசீஜர்னு கேளுங்க, மரியாதையாக கேளுங்க. உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். கடல் கடந்து வியாபாரம் பண்ணுறவங்க, கடல் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்தியர்களுக்கெல்லாம், கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். வருமானத்தின் மூலமாக சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது கன்னிராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் பெருமாளையும் சேர்ந்து வணங்க வேண்டும். பெருமாளை வணங்க வேண்டும். அதுவும் அமர்ந்த கோலத்தில் அல்லது கிடந்த கோலத்தில், அதாவது அமர்ந்திருக்கிற கோலம் அல்லது படுத்துருக்கிற கோலம், ஸ்ரீரங்கம் போன்ற கிடந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்கி வாருங்கள். ஆதி திருவரங்கம்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயில்லையும் போயிட்டு பெருமாளை வணங்கி வாருங்கள். 18 அடி என்னமோ. அந்த மாதிரி தெய்வங்களை வணங்கி வருவதன் மூலமாக, கிடந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்கி வருவதன் மூலமாக நிம்மதியான தூக்கம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் அந்த பரந்தாமன். முருகனும் அதுக்கு துணை இருப்பார். துலாம் ராசி, அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் தசமஸ்தானத்தில் இருந்ததுனால அஃபீஷியல் விஷயத்தில் சில விரக்தி மனப்பான்மையெல்லாம் ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு அஃபீஷியலாக மரியாதை கிடைக்காமலாம் இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு வராரு. சனி மற்றும் செவ்வாயின் பார்வையில் வர்றதுனால எதிரிகளும் மதிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். ஒரு 24 நாள் உங்களுக்கு அனைத்து விதமான மரியாதைகளும் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் முதல்வர், ஒரு நாள் மேயர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு 24 நாட்கள் உங்களுக்கு கம்பெனியவே உங்கள்கிட்ட கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மரியாதை உயரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும். ஆனால் வீட்டில் குழந்தைகள்கிட்ட உடன்பிறப்புகள்கிட்ட சற்று சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அவங்கக்கிட்ட மட்டும் வீட்டில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வெளியில் மரியாதை ஏற்படுத்தி கொடுக்கும், வீட்டில் அவ்வளோவா மரியாதை கொடுக்காது. வீட்டில் கொஞ்சம் விமர்சனங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்திற்கு குறைவு இருக்காது, தன லாபத்திற்கு குறைவு இருக்காது, உங்களுடைய பதவிக்கு குறைவு இருக்காது. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு இந்த 24 நாட்கள் துலாம் ராசிக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். 8ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தானத்துக்கு வரதுனால எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகளும் எதிரிகளின் மதிப்பும் உயரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அரசாங்கத்துக்கிட்டேருந்து வர வேண்டிய ஏதாவது அவார்ட்ஸ் இருந்தது, இல்லை ரிவார்ட்ஸ் இருக்குது, இல்லை பண விஷயம் ஏதாவது வர வேண்டியது இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு வரத்துக்குண்டான நேரம் வந்துவிட்டது. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் இது நாள் வரை மந்தத்தன்மையோடு செயல்பட்டுருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சோம்பேறித்தனமாக ஏதோ கடனேண்டு படிச்சுன்னு இருப்பா. ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய பார்வையில் சனி வராரு. அதனால் சனி தன்னுடைய பாதிப்பை குறைக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால திடீர் ஆசைகள் பூர்த்தியாகும். திடீர்னு படிக்க ஆரம்பிப்பாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சில குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த 6வது 8வது 10வது படிக்கிற குழந்தைகள்லாம் அந்த மிஸ் எனக்கு சொல்லிக் கொடுத்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் அந்த மிஸ்ஸுக்கிட்ட தான் டியூஷன் போவேன்ட்டு போவாங்க. அதுக்கு காரணம்னா இந்த மாதிரி சுக்கிரன் நல்ல இடத்துக்கு வர்றது, குரு நல்ல இடத்துக்கு வரதெல்லாம். அதனால் உங்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாலினத்தவர்களின் அனுகூல பலன்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் எதிர்பாலினத்தவர்களுக்கு உண்டான பொருட்களை வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்க, நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த பொருட்களை வியாபாரம் பண்ணுறவங்க, நீங்கள் பெண்களாக இருந்து ஆண்கள் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தால் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்பட்டு தன லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வியாபார வளர்ச்சி ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகள் உங்களுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் சாதகமாக இருக்குது. ஸோ இந்த சுக்கிர பயிற்சியானது துலாம் ராசிக்கு இதுவரை கிடைக்காத மரியாதையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் கான்ஃபிடென்ஸ் லெவல் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தனிப்பட்ட நிலை, தனிப்பட்ட உயர்வு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இந்த ராசியில் பிறந்த கடன் சார்ந்த விஷயங்களில் தத்தளித்து கொண்டு இருப்பவர்கள், ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் நான் துலா ராசியில் பிறந்திருக்கேன், எனக்கு கடன் தான் சார் ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா,
அந்த கடன் நிறைவு பெறக்கூடிய வாய்ப்போ அல்லது குறைவு பெறக்கூடிய வாய்ப்போ ஏறும். அதாவது குறையறதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டது. தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் இடத்திற்கு குரு மற்றும் செவ்வாயின் பார்வை. இது நாள் வரைக்கும் உங்கள் குடும்பத்தார் உங்களுக்கு மரியாதை கொடுக்காமல் இருந்தாங்க. காரணம் கேட்டால் நீ என்ன சம்பாதிச்ச, எங்களுக்கு என்ன நீ உதவி பண்ணின அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்பொழுது குடும்பத்தாரின் மரியாதை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அமைகின்றது. ஏன்னா உங்களுக்கு மரியாதை வருவதற்கு நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள், நீங்கள் அடுத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறீர்கள். குடும்பத்தாரின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரியாக செயல்பட்ட தாய் தந்தையர் கூட, உடன்பிறப்புகள் கூட உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவார்கள். உங்கள் தம்பி தங்கைகள் உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. இந்த மாதத்திற்கு உண்டான, இந்த சுக்கிர பயிற்சிக்கு உண்டான பரிகாரம், இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் முழுவதும் நீங்கள் அரச மரத்துக்கு கீழே இருக்கிற விநாயகரை பிரதட்சணம் பண்ணணும். அதாவது திங்கள், செவ்வாய், வெள்ளி இந்த 3 நாட்களில் வரக்கூடிய இந்த மாதம் ஃபுல்லாக இந்த 24 நாளில் ஜூலை 31 ஆகஸ்ட் 24 நாளுக்குள்ளார எத்தனை திங்கட்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமை வருதோ அத்தனை நாட்களும் நீங்கள் லேட்டஸ்ட் அசியும் 24 நாள்னால் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் வரும். இந்த 2-3 வாரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 2-3 வாரத்தில் வரக்கூடிய திங்கள், செவ்வாய், வெள்ளி ஆகிய 3 நாட்களில் அரச மரத்துக்கு கீழே இருக்கிற விநாயகரை விடியற் காலையில் 5 மணிலேருந்து 8 மணிக்குள்ளார சோமவார பிரதட்சணம்னு பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த திங்கள், செவ்வாய், வெள்ளி ஆகிய நாட்களில் விநாயகரை அர்ச்சித்து விநாயகருக்கு உண்டான அபிஷேகத்தை செய்து நீங்கள் உங்கள் கையால் பண்ணணும். அந்த அரச மரத்தையும் சேர்த்து பிரதட்சணம் பண்ணணும். 12 தடவை பிரதட்சணம் பண்ணணும். அந்த 12 தடவை பிரதட்சணம் பண்ணிவிட்டு அந்த அரச மரத்தை தொட்டு கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை, எப்படி அரச மரத்துக்கு மரியாதை இருக்கோ அது போல் உங்களுடைய மரியாதையும் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகள் மரியாதை கொடுத்து சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் 9ஆம் இடமான கடகராசியிலிருந்து 10ஆம் இடமான சிம்மராசிக்கு பயிற்சியாகி சனியின் பார்வையில் வராரு. பொதுவாக சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வந்தால் கெடுபலனை தரணும், அதாவது வேலை இழப்பை ஏற்படுத்தணும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன் அப்படின்னு கேட்டால், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2017 நிறையா விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வேலையின்மை ஏற்பட்டிருக்கு. வேலை இல்லாமல் அவஸ்தைப்பட்டுருக்காங்க. உங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து, இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து, உங்களுடைய தராதரத்தை உயர்த்துவதற்குண்டான வாய்ப்பையும் ஆரோக்கிய முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவதற்குண்டான அமைப்பை தருகின்ற அமைப்பாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்க போகிறது. எதனால் இப்படி சொல்கிறேன்னா, 10ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்தை பார்க்க போகிறார் சுக்கிரன். 4ஆம் இடம் சுகஸ்தானம். 4ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய இடம். இந்த சுகஸ்தானத்தில் இருக்கிற சனி உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருக்காரு. அந்த இடத்த சுக்கிரன் பார்க்கறதுனால சனியின் பாதிப்புகள் குறைந்து ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். வீடு மனை சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடுன்னா நீங்கள் வாங்கின வீடாக இருக்கலாம், இல்லை பூர்வீக சொத்தில் போய் தங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படலாம். தாயாருடன் இணைவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். தொழில் மாற்றத்தை ஏற்படுத்தும். இடமாற்றத்தின் மூலமாக தொழில் மாற்றம், வேலை மாற்றம்லாம் ஏற்படும். நீங்கள் உங்கள் வீட்டை விட்டுட்டு வேறு வீட்டுக்கு போவீங்க, வேறு ஊருக்கு போவீங்க வேலை நிமித்தமாக. இதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும். நான் வேலை விஷயமா வெளியூரில் இருக்கேன் சார், எங்கள் அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சிருக்கேன்னா அதை பிரிஞ்சு அந்த பிரிவை குறைத்து குடும்பத்தோடு சேர்த்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். சப்தமஸ்தானத்தில் குரு செவ்வாய் சேர்க்கை இருக்குது. அந்த செவ்வாயின் பார்வையில் சுக்கிரன் வராரு. இதனால் உங்களுக்கு நண்பர்களின் உதவியின் மூலமாக உங்களுடைய தொழிலை வளர்த்து கொள்வதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். நண்பர்களின் உதவியின் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு குருவின் பார்வையும் ராசிக்கு இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கியத்தில், உங்கள் உடம்பில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். புதிய மாற்றங்கள் வெற்றியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு தொழில் மாற்றம், வேலை மாற்றம் ஏற்படுத்துதோ இல்லையோ, உங்களுடைய நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அடுத்து வரக்கூடிய சுக்கிர பயிற்சி உங்களுக்கு மேலும் வளத்தைத்தான் தருமே தவிர நன்மையைத்தான் ஏற்படுத்துமே தவிர சங்கடத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா சுக்கிரன் நீச்ச பங்க பலனை அடைகின்ற பொழுது பெரிய மரியாதைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். ஆகஸ்ட் 24க்கு மேலே, அதனால் இன்னும் நல்ல பலன்தான் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. சப்தமஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாயும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால எதிரிகள் மூலமாகவும் வருமானம் ஏற்படுறதுக்கு, அதாவது
ஒரு விதத்தில் இல்லை 4 விதமான வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுய முயற்சியின் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வரும். இப்போத்துலேருந்து அதனுடைய பலன்கள், அதாவது தென்னை மரத்தில் தேள் கொட்டுனா பனை மரத்தில் நெறி கட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த மரத்தில் தேள் கொட்டினாலும் உங்களுக்கு நெறி கட்டும். எப்படி கட்டும்னா உங்களுக்கு லாபமாக மாறும். அப்பேற்பட்ட ஒரு அமோகமான காலமாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்க போகிறது. சார் எந்த மரத்தில் தேள் கொட்டினாலும் எனக்கு எப்படி சார் வலிக்கும் அப்படின்னா, வலிக்காது, உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா அந்த மரம் அடி வாங்கும்போது இந்த மரம் வளர்ச்சி அடையும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதனால் நீங்கள் கவலைப்படக்கூடிய சூழ்நிலையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல காலமாக இருக்கும். மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக லாபகரமாக செயல்படுவார்கள். குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த 24 நாளுக்குள்ளார எந்த தெய்வ வழிபாடு பண்ணுறீங்களோ இல்லையோ, நாம் சொல்லக்கூடிய பரிகாரத்தை பண்ணினாலும் சரி பண்ணாட்டினாலும் சரி, குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையிலேயே அப்படியே இப்போ இத்தனை நாள் சறுக்கு முகமாக இருந்தது ஏறுமுகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதற்கு நீங்கள் ஆறுமுகத்தை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு அனைத்து விதமான யோகமும் ஏற்படும். இந்த ஆறுமுகத்தை வழிபடுவதன் மூலமாக 6 முகம் 12 கை இருக்கக்கூடிய முருகனை வழிபடுங்கள். அதே சமயம் வீட்டில் தினமும் கந்தசஷ்டி கவச்சத்தை சொல்லிட்டு வாங்க. முடிஞ்சால் தெரிஞ்சவங்க திருப்புகழை படிப்பதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையும் மனக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் என்பது திண்ணம். தனுசு ராசி, அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு வராரு, பாக்கியஸ்தானத்துக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானாதிபதி 9ஆம் இடத்துக்கு வராரு, 6ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தானத்துக்கு வராரு. இதனால் எங்களுக்கு கடன் பிரச்சனை ஜாஸ்தி ஆகுமான்னு கேட்டால், உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வரக்கூடிய சுக்கிரன் யோகத்தை ஏற்படுத்துவார். உங்களுக்கு செவ்வாயின் பார்வையில் சுக்கிரன் வர்றதுனால கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் உங்கள் தந்தையின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். உங்களுக்கு மூத்த சகோதரர்களுக்கும் இருந்து வந்த கருத்து மோதல் விலகி ஒற்றுமை ஏற்பட்டு உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு, பண தேவைகளுக்கு, ஆரோக்கிய தேவைகளுக்கெல்லாம் அவர் கூட நின்று வேலை செய்வார். அதனால் நீங்களே நினச்சிப்பீங்க, ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கும்போதோ இல்லை கடன் பிரச்சனை முடியும் பொழுதோ தனியாக இருக்கும்போது நம்ம எவ்வளோ சங்கடப்படுத்தியிருக்கோம் நம்ம அண்ணாவை. ஆனால் இப்போ பாரு நமக்காக வேலை பண்ணுறான் பாரு, இவனுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், எப்படியாவது ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த சுக்கிர பயிற்சி இருக்கும். தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பலனாக முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய உடன்பிறப்புகள், உங்களுடைய பங்காளிகளிடமிருந்து வரவேண்டிய சொத்து வாக்கியங்கள் வருவதற்குண்டான சூழ்நிலையும் அமைச்சு கொடுக்கும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்கள் வீட்டில் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்குண்டான நேரம். உங்களுக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ இல்லை பேரப்பிள்ளைகளுக்கோ வம்ச விருத்தி ஏற்படுறதுக்குண்டான நேரம் இது. இதன் மூலமாக குடும்பம் தழைத்தோங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுறதுனால உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருக்குது. இந்த வியாபாரிகள், இந்த தனுசு ராசியில் பிறந்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துக்கு உண்டான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் 26ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. முதலீடுகள் பண்ணலாம், ஆனால் நஷ்டத்துக்கு முதலீடு பண்ணக்கூடாது. நஷ்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இல்லாட்டினாலும் பழைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க ஹெல்ப்பை வாங்கிட்டு அவளுக்கு எதுவும் அவள் குடும்பத்தில் ஏதாவது நல்ல விஷயம்னா அது பண்ணாமல் இருக்க முடியுமா? அதனால் அவளுக்கு உண்டான செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அது உங்களுக்கு செலவுகளாக இருக்கும். அவள் குடும்பத்துக்கு அது லாபத்தை ஏற்படுத்தும், உங்களுடைய குடும்பத்துக்கு அது செலவை ஏற்படுத்தும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு, நீங்கள் குறிப்பாக பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவராக இருந்தால் சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன மாதிரி மாற்றங்கள்னால், இந்த லேண்டை உங்கள் பேரில் இருக்கிறது வேற ஒருத்தர் பேருக்கு, வேற ஒருத்தர் பேரில் இருக்கிறது உங்கள் பேருக்கு, இந்த மாதிரி இடப்பரிமாற்றம் அல்லது நிலம் சார்ந்த பரிமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் நிலத்தில் விளைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு பூமி சார்ந்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க சொந்தமாக தொழில் பண்ணுற சார் அப்படின்னு சொன்னால் எதிர்பாலினத்தவர்கள் உதவி உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அது உங்களுடைய அக்காவாக இருக்கலாம், இல்லை அண்ணியாக இருக்கலாம், இல்லை அம்மாவாக இருக்கலாம், இல்லை பாட்டியாக கூட இருக்கலாம்.
உங்கள் உறவில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதே சமயம் நீங்கள் கலைத்துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு இதுநாள் வரை கிடைக்காத பட வாய்ப்புகளோ கிடைக்காத அந்த சோஷியல் மீடியா வாய்ப்புகளோ உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சார் நான் கவிதை எழுதிட்டுருக்கேன் சார், பாட்டு எழுதிட்டுருக்கேன், எனக்கு எந்த வாய்ப்பும் வரலன்னா இப்பொழுது அந்த வாய்ப்பை உங்கள் வீட்டு தேடி வந்து கதவை தட்டும். சார் உங்களுக்கு பட வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்ட்டு. அதே சமயம் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இது நாள் வரை இல்லாத அளவுக்கு உண்மைத்தன்மையை பேசும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து மரியாதையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது. ஸோ இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சியானது அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் என்னதான் இருந்தாலும் அவர் லாபஸ்தானாதிபதி, அவர் உங்களுக்கு பாதகாதிபதி. சில தேவையற்ற விமர்சனங்களை உங்கள் தந்தை மூலமாகவோ தந்தையின் உறவுகள் மூலமாகவோ ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய திருமணம், குழந்தைகள் சார்ந்த திருமணத்தில் பெற்றோர் வழியில் தந்தை வழியில் விமர்சனங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதை உதாசீனப்படுத்த முடியாது. ஆனால் காதில் போட்டு மனசை குழப்பிக்க வேண்டாம். அதனால் இந்த சுக்கிர பயிற்சியில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு இந்த தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால் சிவபெருமான் வழிபாடு செய்வது மட்டுமே உங்களுக்கு துணை இருக்கும். சிவனை வழிபடுங்கள். சிவனுக்கு உண்டான மந்திரங்களை, சிவ அஷ்டோத்திரங்கள், பில்வாஷ்டகம் இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லி வாருங்கள். உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். முடிஞ்சதுன்னா திங்கட்கிழமை தோறும் சிவனுக்கு வில்வ மாலை சாற்றி வழிபடுங்கள். மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். மகர ராசி அன்பிற்குரிய மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வருது. எதனால் அப்படின்னு கேட்டால் சுக்கிர பயிற்சினால். என்ன சார் எங்களுக்கு நல்ல மாற்றம் அப்படின்னா, உங்களுடைய 7ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகி சனியின் பார்வையில் வர்றதுனால யாருக்கிட்ட நீங்கள் பணத்தை ஏமாந்தீங்களோ, பொருளை ஏமாந்தீங்களோ, அவங்கக்கிட்டேருந்து அந்த பொருளோ பணமோ உங்கள் கைக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். இதன் மூலமாக உங்களுக்கு அவச்சொல்லிலிருந்து வெடிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்கள் பேரில் இருக்கக்கூடிய அவச்சொல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட பெயர் மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். எதிரிகள் கூட தங்களுடைய தவறை உணர்ந்து உங்களுக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதனால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இப்போ தான் சார் நல்லது சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. இத்தனை நாளாக சொல்லாததுக்கு காரணம் 7ஆம் இடத்துல சுக்கிரன் சூரியன் சேர்க்கையெல்லாம் இருந்ததுனால பெரிய லாபம் இல்லை. உங்களுக்கு அவச்சொல் தான் ஏற்பட்டு இருந்தது. 6ஆம் இடத்துல இருந்த வரைக்கும் செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டை சுமந்தீர்கள். இப்போ 8ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுவும் சனியின் பார்வையில் வராது சுக்கிரன். சனி பகவான் உங்களுக்கு விரயஸ்தா 2ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார். உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்த்துட்ருக்காரு. லாபம் இல்லாத வாழ்க்கையாக இருந்தது, இப்பொழுது லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது. லாபஸ்தானத்தை குரு செவ்வாய் பார்வைக்கு வருதுனால வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளின் உதவியை நாடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக கணவன் மனைவி உறவில், சக பணியாளர்கள் உறவில், பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் வாக்குச்சாதுரியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் சுக்கிரன் பயிற்சி ஏற்படுறது. இந்த 24 நாள் உங்களுக்கு ராஜயோகத்தை தரும். அதுக்கப்புறமும் நல்ல யோகம் தான். ஆனால் 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி நீச்ச பங்கம் அடைகின்ற காரணத்தினால தொழில் வளர்ச்சி ஏற்படும். ஆக்சுவலாக உங்களுக்கு சொந்தமாக தொழில் துவங்கணும்னு யாருக்காவது ஆசை இருந்ததுன்னா உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படும். தந்தை வழியில் உதவிகள் அல்லது உங்களுடைய வெல்விஷஸ் உங்களை இத்தனை நாளாக மதித்து உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுத்த நபர்கள், உங்களுடைய அட்வொகேட்டாக இருக்கலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம், உங்களுடைய டாக்டராக இருக்கலாம், இல்லை உங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கலாம், உங்கள் மேலதிகாரிகளாக இருக்கலாம், அக்கம் பக்கத்தினராக இருக்கலாம், உங்கள் பெரியப்பாவாக இருக்கலாம். யாரோ ஒருத்தர் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களுக்கு பண உதவி செய்வதற்கு தயாராக இருப்பார்கள். கடந்த காலத்தில் நண்பர்களாக இருந்து உங்களை விட்டு பிரிந்தவர்கள், அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. ஆனால் கடந்த காலத்தில் பண்ணின தப்பை பண்ணிடாதீங்க. அதாவது வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தினதெல்லாம் இப்பொழுது பண்ணாதீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி இருக்கார். மறுபடியும் 30 வருஷம் கழித்து இதே அவஸ்தையை படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த ராசியில் பிறந்த பெற்றோர்களின் குழந்தைகள், அதாவது மகர ராசியில் பிறந்தவர்களின் குழந்தைகள் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. நீங்கள் சார் எங்களுக்கு திருமணமாக இருக்குது, 7-8 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறவாளுக்கெல்லாம்
வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்பட்டு குடும்பத்தில் புதிய உறவுகள் வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். பொதுவாக சுக்கிரன் 6, 7 ஆகிய இடங்களில் இருந்தாலே திருமணம் சார்ந்த உறவுலையோ இல்லை குழந்தை பாக்கியம் சார்ந்த உறவுகள்லையோ சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சில பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம். ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. 8ஆம் இடத்துக்கு ஆண்களின் ஜாதகத்தில் 8ஆம் இடத்துக்கு சுக்கிரன் சம்மந்தப்பட்டாலே அவங்களுடைய ஆண்மைத்தன்மையில் பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் இப்போ என்னன்னா அதுவே லாபத்தை தரக்கூடிய வகையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது சனியின் பார்வையில் சுக்கிரன் வருது, எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். அதாவது கொடுக்க வேண்டிய கெட்ட பலனை மாற்றி நல்ல பலனை கொடுத்து வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த சுக்கிரன். இதனால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாட்களாக இருக்கும். வியாபாரம் சிறக்கும். மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த 24 நாளில் உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்பட்டு கடனை அடைப்பதற்கு உண்டான யோகத்தையும் எதிரிகளும் மதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த சுக்கிர பயிற்சியில் மகர ராசிக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். ஆஞ்சநேயரை தினமும் வழிபட்டு வாருங்கள். தினமும் ஆஞ்சநேயருக்கு உண்டான மந்திரத்தை சொல்லுங்கள். வாரம் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு அவரை ஒரு 9 பிரதட்சணம் பண்ணுங்கள். 9 பிரதட்சணம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சிட்டு போகும்பொழுதே ஒரு 1/4 கிலோ 100 கிராமோ வெண்ணெயை வாங்கின்னு போயிட்டு அவருடைய பாதத்தில் வச்சுட்டு வந்துடுங்கோ. அதாவது வெண்ணெய் காப்பு சாற்றி விட்டு வாருங்கள். வெண்ணெய்க்கு மயங்காத ஆஞ்சநேயர் கிடையாது. வெண்ணெய்க்கு மயங்கின ஆஞ்சநேயர் உங்களுக்கு அனைத்து யோகத்தையும் தருவார். ஆனால் அதில் நேர்மை இருக்கணும். ஏன்னா சனியும் உங்களுக்கு நேர்மைக்கு மரியாதை கொடுப்பார், ஆஞ்சநேயரும் நேர்மைக்கு மரியாதை கொடுப்பார். உங்களுக்கு பரிகாரமே ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றுவது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். சனிக்கிழமை சாற்றினா நல்லது தான். ஆனால் அதை விட நீங்கள் பிறந்த கிழமையிலையோ வெள்ளிக்கிழமையிலையோ வெண்ணெய் காப்பு சாற்றி வாருங்கள். உங்களுக்கு மேலும் நற்பலன்கள் ஏற்படும். கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. இது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக கெட்ட விஷயந்தான். சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, ஜாதகத்திலையும் இருக்கக்கூடாது, கோச்சாரத்திலையும் வரக்கூடாது. களத்திர காரகன் களத்திர ஸ்தானத்துக்கு வர்றது காரகோ பாவனாஸ்தி, காரகத்துவத்தை கெடுப்பார். அதனால் கணவன் மனைவி உறவு, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், நண்பர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த பக்கம் பக்கத்தில் இருப்பாங்கள்ல, லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு, இவர்களால் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் சனி பார்வையில் சுக்கிரன் வரதுனால அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். அது வக்ர சனியின் பார்வையில் சுக்கிரன் வரதுனால கெடுபலன்கள் ஏற்படாது. சுக்கிரனின் பார்வையில் வக்ர சனி இருக்கிறதுனால உங்களுடைய முரட்டுத்தனம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி சப்தமஸ்தானத்தில் இருக்கிற புதன் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்வதும் உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் சுக்கிரன் இந்த இடத்துல அசுப சுக்கிரனாக இல்லாமல் சுப சுக்கிரனாக மாறுவார். இதன் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுக்கு யோகாதிபதி அப்படின்னு சொன்னால் 9ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனும் 10ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாயும் தான். இந்த செவ்வாயின் பார்வையில் சுக்கிரன் வரதுனால ஆகஸ்ட் 26 வரைக்கும் செவ்வாய் உங்கள் 4ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு ஆரோக்கிய லாபம் ஏற்படும். தாயாருடனான மனஸ்தாபம் விலகும். சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் அனுகூல பலன்கள் ஏற்பட்டு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய எதிர்மறை பலன்கள் கொண்ட வாழ்க்கை துணை மூலமாக இருந்த கவலைகள் விலகும். ஆக்சுவலாக இப்போ 2 பேரும் அந்யோன்யமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. சில பேர் பார்த்திங்கன்னா, எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு நண்பர் வந்தார். டைவர்ஸ் கேஸ் வரைக்கும் போயிட்டு கோர்ட் வரைக்கும் போயிட்டு திரும்பி ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி உணர்வை ஏற்படுத்தி கணவன் மனைவி ஒற்றுமையை ஏற்படுத்துகின்ற ஒரு சுக்கிர பயிற்சியாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த, அதாவது கும்பராசியில் பிறந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புதிய பார்ட்னர்ஷிப்காக காத்துருக்கிறவாளுக்கெல்லாம் புதிய பார்ட்னர்ஸ் அமையறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், 4ஆம் வீட்டு அதிபதி சப்தமஸ்தானத்துக்கு வரதுனால உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள், குறிப்பாக இடுப்பு பகுதியில் இருக்கிற ஆரோக்கிய சங்கடங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாசாந்தர பிரச்சனைகள், யுட்ரஸ் பிரச்சனை,
இதெல்லாம் மருத்துவ ரீதியாக, இன்ஃபேக்ட் மருத்துவம் கூட சப்போர்ட் இல்லாட்டினா கூட நீங்கள் எப்போவோ ஏதோ ஒரு புண்ணியத்தில் உங்களுக்கு மீண்டும் உங்கள் உடம்பில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு அடிபட்டு ஏதாவது ஒரு வலி வந்து நிவாரணம் அடையும்ல, அது மாதிரி உங்களுக்கு திடீர் மேஜிக் நடக்கிறது. நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் மேஜிக்காக தான் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு மேஜிக் இந்த பெண்களுக்கு, கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும், தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஏன்னா தந்தை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். அப்பேற்பட்ட யோகமான பலன்கள் அமைகின்ற மாதமாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்குது. இதில் குரு 4ஆம் இடத்துல இருக்காரு. எனக்கு தொழில் மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தொழில் மாற்றத்துக்கு குருவை காட்டிலும் செவ்வாயும் சுக்கிரனும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காங்க. ஏன்னா செவ்வாய் வந்து தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு, தசமஸ்தானத்தை. தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்போ அல்லது புதிய தொழில் அமைப்பதற்குண்டான வாய்ப்போ ஏற்படும். பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரி, படிக்கிற குழந்தைகள் சார், படிக்கிற குழந்தைகளுக்கு ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரை சக நண்பர்கள் கூட படிக்கக்கூடிய குழந்தைகளால் தேவையற்ற விமர்சனங்கள் வரும். ஆகஸ்ட் 22க்கு அப்புறம் தான் புதன் வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்ததுக்கு அப்புறம்தான் நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் உங்களுடைய படிப்பில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த 12th படிக்கிற குழந்தைகள், 10th படிக்கிற குழந்தைகள், இந்த போர்டு எக்ஸாம் எழுதுகிற குழந்தைகள், அதே மாதிரி காலேஜ் எக்ஸாம் செமஸ்டர் எக்ஸாம் எழுதுகிற குழந்தைகளுக்கெல்லாம் அமோகமான பலன்கள், அறிவாற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது. கலைத்துறை மீது இருந்த நாட்டம் குறைந்து படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும். எதிர்பாலினத்தவர்களால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த சுக்கிர பயிற்சியானது கும்பராசிக்கு ஏற்றத்தையும் வளர்ச்சியையும் தரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சி காலத்தில் இருக்கக்கூடிய 24 நாட்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வந்து சனி பார்வையில் வராரு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்பாள் வழிபாடு செய்யணும். தினமும் நீங்கள் துர்கா சப்தஸ்லோகி தினமும் காத்தால் எழுந்திரிச்சு பல் தேய்ச்சி குளித்த உடனே துர்கா சப்தஸ்லோகியை, அதாவது தேவி மகாத்மியம்னு ஒரு பெரிய ஸ்லோகம் இருக்குது, 700 இது உண்டு. அந்த 700 குறைச்சி 7 ஸ்டான்ஸாவாக கொடுத்துருக்கா. அதுக்கு பேர் தான் துர்கா சப்தஸ்லோகி. சப்தம்னா 7. அதுக்கு தனியாக நம்ம வீடியோ போடலான்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இதன் மூலமாக துர்கா சப்தஸ்லோகியின் பலன்களை நீங்கள் அடைவீர்கள். அதன் மூலமாக எதிரிகளின் தொல்லை, ஆரோக்கிய சங்கடம், கடன் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல அமைப்பை அந்த அம்பாள் ஏற்படுத்தி கொடுத்து, துர்கை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்துவாள். மீனராசி, அன்பார்ந்த மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு வரதுனால கடன் சார்ந்த, ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு வருது. 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம். 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வராரு. பொதுவாக சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள் 6, 7 மற்றும் 10. இந்த 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வரதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டால், சுக்கிரனுக்கு சனியின் வக்கர பார்வை. அதனால் மருத்துவ ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய கடன் பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். திடீர்னு ஒரு பல்க் அமௌண்ட் வரும். சார் இந்தாங்க உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்குன்ட்டு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க உங்கள் கம்பெனிலேருந்து. இதன் மூலமாக உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான சூழ்நிலை அமையும். சிலருக்கு கடன் வரும். ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைப்பீங்க. நீங்கள் வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க, அதாவது 4 ரூபா வட்டி, 5 ரூபா வட்டி, 10 ரூபா வட்டின்னு. அதை பேங்க் லோன் ப்ராசஸ் பண்ணி அந்த பேங்க் லோன் வரக்கூடிய அமௌண்ட்டை வச்சு இந்த கடனை அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தின் மூலமாக உதவிகள் கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படும். வழக்குகளில் வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வருதுனால உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் கவனமாக இருந்துக்கோங்க. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உங்களுக்கு மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, யூட்ரஸில் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை அந்த ஸ்டோன் இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் கவனமாக இருந்துக்கோங்க. அது மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும். ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு சிக்கலான விஷயம். மற்றபடி உங்களுக்கு எந்த கெடுதலும் கிடையாது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பால் சார்ந்த வியாபாரம், இந்த பால், தயிர், வெள்ளை பொருட்கள் சார்ந்த வியாபாரம், வேஷ்டி வியாபாரம் பண்ணுறவங்க, வேஷ்டி மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, நூல் நெய்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதே சமயம் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாலினத்தவர்களின் குற்றச்சாட்டுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால், அதாவது மருத்துவம் சார்ந்த பிஸ்னஸ் இல்லை பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருந்தால் உங்களுடைய ஆண்மைத்தன்மை வெளிப்பட்டு, அதாவது அந்த கம்பீரம் வெளிப்பட்டு உங்கள் பேரில் இருக்கிற தவறுகளை நான் தவறு பண்ணலைங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது செவ்வாயின் பார்வையில் சுக்கிரன் இருக்கிறதுனால தான். ஸோ இந்த சுக்கிர பயிற்சியானது மீனராசிக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். எதிரிகளாக செயல்படுபவர்களையும் உங்களுக்கு நட்பாக மாற்றக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சுக்கிர பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்கும். இந்த சுக்கிர பயிற்சிக்கு உண்டான 24 நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ஏன்னா குடும்பத் தலைவிகள் சந்தோஷமாக இருப்பாங்க, கணவன் மனைவி உறவில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், ஆரோக்கியத்தில் பிரச்சனை தீர்வு கிடைக்கும். இப்படி எல்லா நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு பரிகாரம்னு ஒன்று சொன்னால் தான் நமக்கு இப்போ மனசு திருப்தியாகுது. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம மக்களுக்கு என்னென்னா, என்னை விட ஏதோ ஒரு விஷயத்தை போய் நான் கெட்டியாக பிடிச்சின்னு தான் எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த பரிகாரம். இந்த பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, நீங்கள் வணங்க வேண்டியது சூரிய நாராயணர். தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. சூரியனுக்கு உண்டான ஆதித்ய ஹிருதயத்தை தினமும் பாராயணம் பண்ணுங்க. ததோ யுக்த பரிஸ்ராந்தம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கும். அது அகத்திய பெருமான் ராமருக்கு ராவணனை வெல்லணுங்கிறதுக்காக கொடுத்த மந்திரம். அதை சொல்வதன் மூலமாக உங்கள் எதிரிகளை, உங்கள் உடலுக்குள்ள இருக்கும் எதிரிகளையும் வெளியில் இருக்கும் எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய வகையில் செயல்படும். இது உள்ளுக்குள்ளே இருக்கிற எதிரி வெளிக்குள்ளே இருக்க, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி. ஆனால் ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தினமும் காலையில் 14 தடவை 14 டைம்ஸ் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுனால உங்கள் உடம்பில் இருக்கிற வியாதி வெளியேறும். வியாதி வெளியேறதுனால மருத்துவ செலவுகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கண்ணுடைய பவர் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக சூரியனின் பரிபூர்ண அருட்கடாட்சன் உங்களுக்கு பெற்று, ஏன்னா கண்கண்ட தெய்வம் சூரியன் தான், அந்த சூரியனின் அருள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி ஆரோக்கிய முன்னேற்றத்தையும் உங்களுக்கு மரியாதையும் பெற்றுத்தரும். உங்கள் ராசிக்கு சொல்லியுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக சர்வேஸ்வரனையும் சர்வேஸ்வரியையும் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி லாபமான பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து, உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா லக்னத்திலேருந்து பார்க்கணும், ராசிலேருந்து பார்க்கக்கூடாது. கோச்சார ரீதியாக பார்க்கும்பொழுது ராசிக்கு பார்த்தாலும் லக்னத்துக்கு எந்த இடத்துல வரப்போகிறாரு, அதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அடைய போகிறீர்கள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. அதுக்கு லக்னத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். லக்னத்திற்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை தெரிந்து கொள்வதற்கு அடியனுடைய தொலைபேசி எண்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. அந்த நம்பரில் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். சென்னையில் சென்னையில் இருக்கிறவங்க டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம். நண்பர்கள் சில பேர் மதுரையிலேருந்துலாம் வந்திருக்காங்க, அவர்களும் அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி வந்திருக்காங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பலன்கள் அறிய வேண்டும் என்றால் வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக வீடியோ காலில் கூட என்னை பார்த்து பேசலாம். அதுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய விவரங்களை தெரிவித்து பலாபலன்களை டைரெக்டாகவோ, அதாவது வீடியோ கால் மூலமாகவோ இல்லை டைரக்ட் அப்பாயின்மெண்ட் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப் ஆடியோ ரெக்கார்டிங் மூலமாகவோ நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுத்தால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய பலன்களாக அமைய வேண்டும். இதன் மூலமாக இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்த வேண்டும், கணவன் மனைவி அந்யோன்யத்தை ஏற்படுத்த வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.